Hey, this is Ovia here. You're watching me on BehindWoods.com. சிந்தையிலே பல விந்தைகள் செய்தவள் என்றென்றுமே எந்த நெஞ்சுக்குள்ளே புத்தியிலே ஒரு தீ போல் குதித்தாய் பற்றிக்கொண்டேன் ஒற்றை பார்வையிலே மரீனா மூவி பற்றி சொல்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த மூவியில் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய லக். ஏன்னா இந்த பாண்டியராஜ் சார் வந்து என்னோட களவாணி பார்த்து தான் இந்த மூவியில் என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஸோ ஐம் ஸோ லக்கி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி பிகாஸ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. பாண்டியராஜ் சார் இஸ் அன் அமேசிங் டிரெக்டர். யூ ஆல் நோ தட். இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மூவி. லைக் நீங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருக்கோம். மெரினா பீச்சில் வந்து நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காருங்க இந்த மூவிலுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது இதுக்கு பின்னாடி. ரொம்ப அசோசியேட் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வேணும். நீங்கள் எல்லோரும் மூவி பார்க்கணும். இந்த மூவியில் என்னோட பேராக நடித்தது வந்து சிவா கார்த்திகேயன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க இஸ் வெரி ஃபெமிலியர். அவங்க கேரக்டரும் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ ஹியூமரஸ் த்ரோட் வந்து காமெடி மூவி இது. ஸோ அவங்க கேரக்டரும் ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னுடைய கேரக்டர் பேர் வந்து சொப்ன சுந்தரி. ஸோ பேர் கேட்டாலே தெரியும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர். ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். ஆனால் வந்து காலேஜுக்கெல்லாம் போகாமல் இந்த பீச்லேயே சுற்றிக்கிட்டு லவர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி, ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த மூவியில். தென் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து மிஸ்டர் கிரிஷ் வந்து ஒரு இஸ் நியூ கமர். ரொம்ப சின்ன பையன். பார்த்தாலே வந்து ரொம்ப இவங்க எப்படி இந்த மியூசிக் டைரக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்திருக்காங்க. இந்த வணக்கம் சென்னை சாங் எல்லாம் வந்து ஒரு தீம் சாங். அது நிறைய ஆர்டிஸ்ட் அதில் நடிச்சிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஒரு 4 மூவிஸ் இந்த இயர் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. மசாலா கஃபே அண்ட் சிலுன்னு ஒரு சந்திப்பு. அப்புறம் ஒரு மூவி இந்த பாண்டியராஜ் சார் அசோசியேட் நவீன் ஒரு மூவி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மூவிக்கு டைட்டில் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் வருது இந்த இயரில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். வி நீட் யுவர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட், லவ், ப்ரேயர்ஸ், எவ்ரிதிங். ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். ஜெயபிரகாஷ் சார் வந்து ரொம்ப அவங்க பார்த்தா ரொம்ப ஒரு என்ன சொல்லுது, ரொம்ப சீரியஸான பர்சன் நினைக்கும். ஆனால் வந்து ஹீஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அவங்க இந்த மூவியில் ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் கூட ரொம்ப டெப்த் இருக்குது அந்த கேரக்டர். என் கூட காம்பினேஷன் சீன் எதுவுமே இருந்ததில்லை இந்த மூவியில். ஆனால் வந்து இந்த நெக்ஸ்ட் மூவி நான் பண்ண போகிற மூவியில் என்னோட அப்பாவாக நடிக்கிறாங்க ஜேபி சார். ஸோ அவங்க அப்போ என்ன சொல்லுது, ஃபுல் எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து ஜேபி சார் கூட தான். என்னோட அப்பாவாக ரொம்ப ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் என்ன சொல்லுது, நம்ம வந்து போர் அடிக்காது. அவங்களே ஏதோ காமெடியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும். இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஐ லவ் டு ஒர்க்கிங் வித் ஹிம் பிகாஸ் இஸ் அன் அமேசிங் பர்சன். ஐ மீன் கேரக்டர் வைஸ் வந்து அவங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது நமக்கு வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் இந்த மூவியில் வந்து நிறைய குட்டி பசங்க நடிச்சிருக்கீங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக நடிச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய குட்டி பசங்க, அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர், கேமராமேன் விஜய், எல்லாருமே வந்து சிவா கார்த்திகேயன் எல்லாருமே வந்து இந்த மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாண்டியராஜ் சார். ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அந்த பீச்சிலலாம் வந்து சுற்றி ஷூட் எடுக்கிறது, அந்த க்ரெயினெல்லாம் வந்து அங்கே அந்த ஸ்டாண்டில் வந்து அப்படி கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க எல்லாருமே. ரொம்ப வெயில் அது வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கஷ்டப்பாடு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் பார்க்கணும். அதுதான் இந்த என்ன சொல்கிறது, ஒரு நியூ இயர் கிஃப்ட் எதுனா அதுதான் எனக்கு தர முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் வந்து களவாணி பண்ணிட்டு இருக்கும்போது தான் பாண்டியராஜ் சாரோட பசங்க மூவி பார்த்துச்சேன். பசங்கள் வந்து அதை பார்த்தபோதே எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல மூவி. அவங்க அந்த டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ நான் வந்து அதை நினச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து இந்த ஆஃபர் எனக்கு வந்துருச்சு. என்ன சொல்கிறது, இட் வாஸ் அன்பிலீவபிள். நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க கூட ஒர்க் பண்ண முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் டு பாண்டியராஜ் சார் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் மெரினா. இந்த மூவியில் ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த வணக்கம் சென்னைன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அது ஒரு தீம் சாங், ஒரு ப்ரொமோ சாங். அந்த மூவியில் அந்த சாங்கில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் லைக் ஸ்னேஹா மேம் அண்ட் விக்ரம் சார், தென் சசிகுமார், விமல், எவ்ரிபடி எல்லாருமே வந்து நடிச்சிருக்கீங்க. நடிக்க மீன்ஸ் அவங்க பாட்டு பாடின மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அது ஒரு தீம் சாங். எனக்கு அந்த சாங் கூட ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னையை பற்றி உருவாக்குன ஒரு சாங். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த சாங். பிகாஸ் அந்த சாங்கில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சென்னைக்காரன், ஒரு தமிழ் என்ன சொல்கிறது, தமிழ் இந்த சென்னையோட எல்லாமே இருக்குது, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த சாங் லிரிக்ஸில் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அந்த சாங்கை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மெரினா பீச்சுக்கு வந்தவங்க எல்லாமே யாருமே வராமல் இருக்க மாட்டேன். சென்னை பீப்புள்னால் கண்டிப்பாக மெரினா பீச் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே இந்த படம் பார்க்கும்போது மெரினா பீச்சுக்கு வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆக்சுவலி என்னோட கேரக்டரே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரணும் ஒரு பொண்ணு. ஸோ இந்த மூவியில் வந்து எனக்கு நார்மல் என்ன சொல்கிறது, ஒரு சுடிதார், குர்த்திஸ் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் தான். மேக்கப் ஒன்றும் அவ்வளோ இல்லை, ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும், எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கும். ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள், ஒரு பக்கத்து வீட்டு பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். மன்மதன் அன்பில் வந்து நான் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூவியில் வந்து கமல் சார் மூவினால நான் வந்து எக்ரி பண்ணேன். ஏன்னா அவங்க ஒரு மூவிலாவது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் மேடி அண்ட் த்ரிஷா எவ்ரிபடி வாஸ் தேர். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப நான் என்ஜாய் பண்ண ஒரு மூவி அது. டூ 2012 வந்து என்னோட ஒரு லக்கி இயர்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நல்ல மூவிஸ், நல்ல ஆஃபர்ஸ் எனக்கு தமிழ்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது மெரினா, அதுக்கப்புறம் வந்து மசாலா கஃபே ரிலீஸ் பண்ணுவாங்க, டிரெக்டட் பை சுந்தர்சி சார். வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக இருக்கும், ஹியூமரஸாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற கேரக்டரும் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஹாம்லி கேர்ள், ஒரு வில்லேஜ் கேர்ள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் அந்த மூவியில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய பேராக நடிக்கிறது வந்து மிர்ச்சி சிவா. அந்த மூவியில் 2 ஹீரோ அண்ட் 2 ஹீரோயின்ஸ், மீ, அஞ்சலி அண்ட் விமல் அண்ட் மிர்ச்சி சிவா. ஸோ அவங்க கூட சந்தானம் இருக்கீங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு திரும்பி என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப ஜோலியாக இருக்கும். எஸ்பெஷலி சுந்தர்சி சார் வந்து ரொம்ப ஜோலியான ஒரு டைப், ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்க. ஸோ அந்த டீம் கூட இப்போது ஃபஸ்ட் ஷெட்யூல் ஓவர், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் வேறு அது. ஏன்னா த்ரூ அவுட் காமெடி, எஸ்பெஷலி என்னுடைய சிவாவோட அந்த காம்பினேஷன் சீனெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒவ்வொரு டைலாகும் வந்து நான் உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டே இருந்தது. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு மூவி. ஆஃப்டர் தேட் அதுவும் இந்த ஏப்ரல் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். தென் இந்த சிலுன்னு ஒரு சந்திப்புன்னு ஒரு மூவி. அது வந்து இஸ் அ நியூ கமர், டிரெக்டர் இஸ் அ நியூ கமர். அந்த மூவி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு மலேசியாவில். அதோட ஷூட்டிங் இப்போ தான் முடிச்சு வந்தேன். அந்த மூவி கூட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுவும் ஆப்போசிட் டு விமல் கூட நடிக்கிற எகெயின். ஸோ அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு மூவி. அதில் ஒரு மாடர்ன் கேரக்டர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த சொன்ன மாதிரி அந்த பாண்டியராஜ் சாரோட அசோசியேட் நவீன் மூவி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மூவிக்கு டைட்டில் இது வரைக்கும் வைக்கல.
ஸோ அது த்ரூ அவுட் காமெடி. எனக்கு கிடைக்கிற ரோல்ஸ் எல்லாமே வந்து காமெடியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல மூவிஸ் வருது, நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல பெரிய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சல. ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிகினர், ஆஸ் அ பிகினர் ஐ திங்க் ஐம் ஸோ லக்கி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. சுந்தர் சி சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க பெரிய பெரிய மூவிஸ் எல்லாம் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த மசாலா கஃபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த்ரூஅவுட் காமெடி, டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம், த்ரூஅவுட் வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். இட்ஸ் அ பிக் பட்ஜெட் மூவி ஆல்சோ, லைக் கைண்ட் ஆஃப் பிக் பட்ஜெட் மூவி. ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரூஅவுட் எஸ்பெஷலி என்னுடைய சிவாவுக்கு அந்த காம்பினேஷன் சீன்ஸ் தான் எனக்கே டைலாக் சொல்லிச்சுட்டு எனக்கே சிரிப்பு வந்துட்டே இருக்கும் ஷூட்டிங் பண்ணும்போது. அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் கும்பகோணத்தில் தான் அந்த லொக்கேஷன் எல்லாம், கும்பகோணம் அண்ட் சென்னை. எனக்கு வந்து ஒரு 3 சாங் இருக்குது அந்த மூவியில். அண்ட் யூகே செந்தில்குமார் தான் அந்த கேமரா பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ பிக் டீம் அண்ட் நல்லா இருக்குது. நல்லா அங்கே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மரீனாவில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இது வரைக்கும் பண்ண மூவிஸில் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்க மூவி எதுன்னு கேட்டால் மரீனா தான். ஏன்னா அந்த பீச்சில் ஷூட்டிங் நடத்துறது வந்து அவ்வளோ அந்த பெர்மிஷன் கிடைக்கிறது, அப்புறம் அந்த வெயிலில் ஷூட் பண்ணுறது, அந்த க்ரௌடு எல்லாத்தையும் நம்ம பார்த்து அது வந்து எனக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஒரு மூவி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஆடியோ லான்ச் கூட மரீனா ஆடியோ லான்ச் கூட மரீனா பீச்சில் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுதான் எனக்கு மரீனா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் சிவா வந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போதுமே. ஸோ அது வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்தது. நாங்கள் அந்த வெயிலில் கூட அந்த காமெடி வந்து ரசிக்கும். அந்த மாதிரி இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் சொல்ல மாதிரி இந்த பாண்டியராஜ் சார் கூட ஒர்க் பண்ணுறது தான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஒர்க்கிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பசங்க படம் பார்த்த போதே நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க டைரக்ஷன், அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே. அந்த டைமில் தான் நான் வந்து மரீனா வேறு ஏதோ ஒரு மூவி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. ஸோ இந்த கேரக்டர் பேர் கேட்டபோது நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆச்சு. ஏன்னா சொப்ன சுந்தரின்னு ஒரு கேரக்டர் பேர் கேட்டபோது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இது பண்ணி முடிச்சு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் ஒரு நல்ல மூவியில் வந்து எனக்கு பண்ண முடிஞ்சுது, அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த மூவி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் தான் பார்க்கணும், பார்த்து என்ஜாய் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். நான் வந்து முன்னாடி தான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஐ பின் டூயிங் மாடலிங். நான் அந்த ஷோஸ் அண்ட் இந்த சின்ன சின்ன ஆட்ஸ் எல்லாம் தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் களவாணியில் வந்து ஃபோட்டோ பார்த்து எனக்கு கூப்பிட்டது. அந்த மாதிரி தான். ஸோ மாடலிங் தான் என்னோட வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக மாடலிங் தான் சொல்வேன். இப்போ வந்து நான் அவ்வளோ இப்போ வந்து சினிமாவில் வந்ததுக்கப்புறம் நான் மாடலிங் வந்து அவ்வளோ பண்ணலை. நான் ஆனாலும் டைம் இருந்ததுன்னா எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு வந்து சினிமாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி தமிழ் சினிமாவில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இந்த இயரில் ஒரு நல்ல மூவிஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபேமிலியில் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நமக்கு எதுவும் பண்ண முடியாது. முதல்ல நான் வரும்போது எல்லாம் கொஞ்சம் யாருக்குமே பிடிக்காது. ஏன் தெரியல, எனக்கு என்னோடய கிராண்ட்மாக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் இது இருந்தது, என்ன இது பண்ண வேணாம், கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் தான் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்கவே முடியாது. ஐ மீன் திரும்பி வேறு ஏதோ பண்ணலாமான்னு நினச்சா கூட நம்மளால் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் என்னோடய மம்மி டேடியெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே ஆக முடியாது, நம்மளை வளர முடியாது. ஸோ அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும். நம்ம ஏதோ ட்ரீம் பண்ணால் கூட அது கிடைக்க மாட்டேன், இல்லைன்னா ஆல்ரெடி பண்ண கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு கிடைக்கிற மூவிஸ் வந்து நான் நல்ல என்னோட I'll give my best அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ
அந்த மாதிரி ட்ரீம் ரோல்ஸ் எதுவும் இல்லை. நல்ல மூவிஸ் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஃபுல் ஆஃப் ஒரே கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் மூவிஸ் பண்ணதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏதோ ட்ரை பண்ணலாமே, அந்த மாதிரி ஆசை இருக்குது. எல்லாமே ட்ரீம் ரோல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இவ்வளோ நேரம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லா பிஹைண்ட் வுட் நேர்களுக்கும் என்னோட பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட மூவி பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.